செங்கல்பட்டு மாவட்டம் வயலூரில் உள்ள வீடுகளை புயல் காற்று சூறையாடியதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வீடுகளை இழந்த மக்கள் பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து எமது செய்தியாளர் ராம்குமார் களத்திலிருந்து தரும் தகவல்களை பார்ப்போம். பெஞ்சல் புயல் தாக்கத்தின் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டத்தில் உள்ள வயலூர் பகுதியில் பல ஆண்டுகளாக வசித்து வந்த இருளர் குடும்பத்தினர் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் இன்று பெய்த கனமழை காரணமாகவும் சூறை காற்றின் காரணமாகவும் தங்கள் வீடுகளை இழந்து தவித்து வருகிறார்கள். மேல்நிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்ம காண முடியுது. இந்த பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடுகளை இழந்து உயர்நிலைப் பள்ளியில தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஏமா எவ்வளவு வருஷமா இந்த பகுதியில இருக்கீங்க? இங்க வீடு இது மாதிரி ஆயிருக்கே, கட்டி கொடுத்தாங்களா இல்லையா? எங்களுக்கு கட்டிலாம் குடிக்கல சார். ஆனாலும் வாழை கொட்டத்தான் கட்டிக்கின்னு ரொம்ப வருஷமா, அது 30 நாளாக கலரும். எந்த ஒரு கொட்டை இல்லை, ஓடு இல்லை, கல்லூடு இல்லை, வெறும் வாழை கொட்டை இல்லை. எத்தனை நாள் தான் இப்போ அது கூட அரிசி பருப்பு இருப்பு வேணுமா கூட, ஏன்னா வேலை செஞ்சு தான் நாங்கள் சாப்பிடவே முடியலன்னா சாப்பிடவே முடியாது. இந்த பகுதியில் எவ்வளவு வருஷமா குடியிருக்கிறீங்க? என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? நாங்கள் கை வேலை தான் சார், கூலி வேலை தான் செய்யறோம். நாங்கள் 3 வருஷம் 4 வருஷமா இருக்கிறோங்க. இங்க எந்த பொது வசதி கிடையாது, நாங்கள் ஒரு வீடு வாசல் கிடையாது. ஆனால் செய்யறேன்னுங்கிறாங்க, செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிங்கிறாங்க. அதனால நாங்கள் எதிர்பார்த்துக்கோங்க சார். இப்போ பார்த்தோன்னா இந்த மக்கள் சொன்னதை கேட்டோம். கிட்டத்தட்ட ஒரு சில ஆண்டுகளாக இந்த பகுதியில் இருக்கிறாங்க. ஆனால் வீடுகள் கட்டி தரணும்னு சொன்னோம். இது வரைக்கும் இந்த அரசு வீடுகளை கட்டி கொடுக்கல. அதனால இன்னைக்கு ஏற்பட்ட இந்த மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்து தவித்து வராங்க. அவர்கள் தங்க வைக்கக்கூடிய பகுதி உயர்நிலை பள்ளி கட்டிடம். இங்க கூட கரண்ட் இல்லை, ஏற்கனவே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. இங்க ஒரு ஜெனரேட்டர் கூட போடப்படாம ஒரு இருட்டில் இருக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கு. இங்க குழந்தை இழந்து கிட்டத்தட்ட கை குழந்தை கூட இந்த பகுதியில் இருக்கிறாங்க. ஆனா யாருக்கும் ஒரு அத்தியாவசிய தேவை கூட பூர்த்தி செய்யப்படவில்லை. இந்த அரசு செய்யல. அதாவது கரண்ட் இல்லாம தவிச்சு ஏற்கனவே வீடுகளை இழந்து தவித்து வந்தவர்கள் உயர்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளி கட்டிடத்தில் கரண்ட் இல்லாம இருக்காங்க. ஜெனரேட்டர் கூட இந்த அரசு செஞ்சு கொடுக்கலன்னு சொல்றாங்க. இவர்களுக்கு உடனடியாக ஒரு அது நிரந்தரமான குடியிருப்பு கட்டித்தரணும்னு சொல்றாங்க. இந்த வயலூர் பகுதியை பொறுத்தவரை ஒரு கிராமப்புற பகுதி. இங்க அரசு நிலங்கள் அதிகமான இருக்கு. ஆனா இங்க இந்த அரசு இவர்களுக்கு வீடுகளை நிரந்தரமா கட்டித்தரணும் அப்படின்ற கோரிக்கை எழுந்திருக்கு. உடனடியாக இந்த பகுதி மக்களுக்கு, இந்த இருளர் இன மக்களுக்கு வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையா இருக்கு.